நம்மளுடைய யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. இந்த 1 இயரா நம்ம கூட நிறைய பேர் சர்வே பண்ணிட்டு இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த 1 இயர்ல ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு ஆக்சுவலாக என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ 1 இயரான செலிப்ரேஷன் வீடியோ தான் இது. எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. நான் கவிக்கு கிஃப்ட் கொடுத்தேன், அகைன் கவி எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சில குட்டீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏன் இப்படி சிரிப்பு அடக்க முடியலன்னு சொல்றேன். சிரிப்பு அடக்க முடியலன்னு நினைக்கிறேன். கீழே கட்டி லைவ்ல உட்காந்து செருப்படி வாங்கி வச்சு இப்ப இந்த டைம்ல உட்கார வச்சு பேசுறாங்க. கவி பாவாடை உள்பாவடை போட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. ஸோ அந்த 1 இயர் செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ. நானும் கவியும் போட்டிருக்க இந்த ட்ரெஸ், இதுதான் வந்து கவிக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண ட்ரெஸ். இதை தான் நாங்கள் வேர் பண்ணியிருக்கோம். கவியை கூட்டிட்டு போய் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இதுதான் இன்னைக்கு கடைசியா போடுற ட்ரெஸ். வேணாம் ஐயோ சத்தியமா இன்னைக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஆனிவர்சரிக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் இப்போ வேர் பண்ணியிருக்கோம். ஸோ கவி அந்த டைமில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம் டார்லிங்ஸ். ஓகே தங்கங்களா, வீடியோஸ் பார்த்தீங்களா? ஸோ இதை தான் வந்து கவிக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண அந்த ஒரு குட்டி வீடியோ. ஆக்சுவலாக நான் கவியை கூட்டிகிட்டே போய் தான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவியோட சைஸ் எனக்கு தெரியாது. அங்கே பேசுவாங்கல்ல, அந்த பேசுறது அந்த அண்ணாங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணணும், என்ன ஏது, எவ்வளோ அமௌண்ட்டு, இதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக பேசி வாங்க முடியாது. கவியை இருந்தால் அழகாக அவங்க பேசி வாங்குவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் கவியை சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணி தான் கவியை வந்து இதை சூஸ் பண்ணவே வச்சேன். கவியை கூட்டிகிட்டே போய் தான் அந்த சர்ப்ரைஸுமே நான் பண்ணியிருந்தேன். நான் ஏன் சிரிச்சுனே இருக்கேன், பைத்தியக்காரத்தனமா பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அப்படி ஸோ இது வந்து நான் கவிக்கு கொடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இல்லை, நல்ல கிஃப்ட் தான். பட் ஆனால் இது போட்ட நேரமும் நம்ம தெரியல, சரியில்லை. அதுக்குள்ளே கண்ணார் விழுந்துட்டு இருக்குது போல. சரி ஓகே டார்லிங்ஸ், இது நான் கவி கொடுத்த ஒரு கிஃப்ட். ஒரு சின்ன கிஃப்ட் தான் இது. ஆக்சுவலாக இப்போ இதுக்கப்புறம் கவி எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. வேற சரியில்லை கைஸ், ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு கவி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் பேசுவோம் டார்லிங்ஸ். ஹாய் கைஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, தனியாக வரும்போதே தெரிஞ்சிருக்கோம் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன ஆக போகுதுன்னு எல்லா வீடியோக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தனியாக வரும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Three hours later. ஆமாம், கவராக இருக்குண்ணா. எடிட்டில் எடுத்துருவோம்ப்பா. இல்லை எடிட்டர் இருக்காங்க. அது உள்ளே இருக்காங்களே அந்த மேடம் தான் எடிட்டர். மேலே எடுத்துகிட்டு போயிடுங்கப்பா. மேம் காயத்ரியோட ரியாக்ஷன் பாருங்க.
என்ன தங்கம்? காயத்ரி என்ன ஹாப்பி அண்ணாச்சியா? காயத்ரி கிட்ட ஸ்டாண்ட் ஒன்று. என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் போயிருக்கு, எதுவும் சர்ப்ரைஸ்லாம் இல்லையான்னு கேட்டுன்னு இருப்பேன். வாங்கினது வந்து கொடுத்தாலும் அமைதியாக இருக்கேன். என்ன எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஒன்னொன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீ கரெக்டா இந்த டைம்ல பார்த்து வந்து இறக்கிருக்கியே. அதான் கவி யூடியூப். சரி தங்கம், என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? அந்த கலர் நானே சூஸ் பண்ணிட்டேன். வேற அந்த கலர் உண்மையாவே ரொம்ப பிரசன்டபிளா இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏறி உட்காரு பார்க்கலாம். என்ன எவ்வளோ சொன்னானுங்க? என்ன அந்த மயிரை தான் கேட்பீங்க ஓட்ட பண்ணிங்க. இது தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சுக்க வேணாம். நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சொந்த வீடு வாங்கி இதே மாதிரி ஜாலியாக இருக்கணும். சரியா? என்ன காயத்ரி, ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன் வீட்டில். ஏன் தங்கம்? முடியல என்னால சுத்தமா. ஏன் அப்பே என்ன எவ்வளவு வெறியா இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட பேப்பர் வாங்கிட்டு தர சொன்னேன், பேப்பரும் வாங்கிட்டு வந்து தரல. நான் எப்படி எல்லாத்தையும் நீட் பண்ணுவேன் சொல்லுங்க? வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. போய் வாங்கிட்டு வரேன். ரொம்ப சிரமமா இருக்கு. மூணு மட்டும் அப்படி வைக்காத காயத்ரி, கேவலமாக இருக்குது. என் மூஞ்சா அப்படிதான். என்ன இப்படி இருக்கிற இன்னைக்கு? இன்னும்லாம் பத்தியா பயங்கரமாக இருக்கு. சரி விடு, சரியாடு. இதையும் ஒருத்த வந்து கேட்டான் போரு. என்னன்னு? என்னது இது நேற்று இருந்த காயங்க இன்னைக்கு காணும் நடிப்பான்னு கேட்கலாம். விடுவா நடிப்பா வச்சுக்க முடியும். நான் ஆயில்மெண்ட் போட்டு அதை எடுத்தேன் வந்துருச்சு. சரி தங்கம். கடவுளே. சரி வேற. 3 hours later. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை? எப்படிதா கைஸ், இதெல்லாம் குப்பை. 2 பேர் வர வச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிச்சன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சோ. இங்கே என்ன மேட்ருனா தண்ணி வரல, இவ்வளோதான் வருது தண்ணி. ஸோ தண்ணி பிரச்சனையாக இருக்குது. நீதானே இது? எஸ். வேற லெவலில் போயிருக்கு. எங்கேயோ பார்த்துருக்கேன், அப்ப டவுட் பண்ணேன் நானு. லாங்குவேஜ் தான் கொரியன்ல மாறிடுச்சுல நம்மளுது சில டைம்ஸ். இப்போ உங்களுக்கு நார்மலா இது எந்த மாதிரி போட்டுருந்தீங்கனாலும் அப்படியே வந்துடும். ஓகே ஓகே போதும். A few minutes later. பாத்தீங்களா கவி எனக்கு கொடுத்த அந்த ஒரு கிஃப்டான அந்த ஒரு என்னது கிஃப்டான இல்ல அந்த ஒரு கிஃப்ட். அது பேர் என்னது? அது பேர் என்னது? கிஃப்ட் பேரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். அந்த கிஃப்ட் பேர் ட்ரெஸ்ஸிங் டேபிள். நான் இன்னும் அதோட பேக்கிங்கை கூட ஓப்பன் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறதுனால தான் என்னால் வந்து இன்னும் அதை ஓப்பன் பண்ணி அதில் என்ன செட்டெல்லாம் இதில் வந்து அடுக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக நான் அதெல்லாம் அடுக்கிட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹோம் டூரில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை நான் ரிவீல் பண்ணுறேன் கைஸ். ஓகே தங்கங்களா? ஓகே தங்கங்களா, போய் பார்த்துட்டு வந்தீங்களா? கவி கொடுத்த கிஃப்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்ட் அந்த கிஃப்ட்டு. ஆக்சுவலாக நான் உட்காந்துட்டு இருக்கேன், திடீர்னு வீட்டு வாசலில் வந்து அது இறங்கி அவங்க வந்து நிற்கும் போது எனக்கே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக கவி எதுக்கு போனாங்கன்னா, நான் ஸ்டாண்டு வாங்கினு சொல்லி கவி அமைச்சு விட்டேன். கவி இப்போ ஸ்டாண்ட் நம்ம வீட்டில் செல்ஃப் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்டாண்டு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டுக்காக நான் அவங்கள அமைச்சு விட்டேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அங்கே போயிட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோ கொண்டு வந்தாங்க. அது எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஆனால் வந்து வெளிப்படுத்திக்கல. சரி ஓகே, இந்த மாதிரி எதனா ஒன்று செய்யும். நான் ஃபோன் பண்ணும்போதே அவங்க எடுக்காத போதே எனக்கு தெரியும் ஏதோ சிறுமிசம் ஏதோ வேலை பார்க்குது அப்படின்ட்டு. அதனால் வந்து எனக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமாவே தெரியல. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிஃப்ட் தங்கங்களா. தேங்க்யூ ஸோ மச். இப்போது நம்மளுடைய யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆயிடுச்சு. இந்த 1 year-ஆக நம்ம கூட நிறைய பேர் சர்வே பண்ணிட்டு இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த 1 year-ல் நம்ம வந்து 65,000 பேரோட நல்ல ஒரு மனசை நம்ம வந்து கவர்ந்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இத்தனை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி.
எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. அதுக்கு ரீசன் வந்து உங்களால் மட்டுமே தான் எங்களுக்கு இந்த முன்னேற்றமும் எங்களோட வளர்ச்சியும் எங்களோட தோல்வியும் எங்களோட எல்லா வித நல்லது கெட்டது எங்களோட எல்லா விதமான சப்போர்ட்டர்ஸுமே இந்த சேனலில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே தான். ஜிகே ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, காயு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ காய்ஸ். லவ் யூ காய்ஸ். தேங்க்யூ. உங்களால் மட்டும்தான் நான், உங்களுக்காகவே நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நாங்கள். தேங்க்யூ. ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மெமரிஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ஓகே, bye bye. Thank you. Love you. Bye bye guys.